வணக்கம் 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 நண்பர்களே. தம்பி வந்துட்டேன். இன்றைக்கி என்ன கதைன்னு கேட்குறீங்களா? ரன்னிங் போகலான்னு எழுந்திரிச்சு போனால் ரன்னிங் போக முடியலை. காலெலாம் வலிக்குது. எப்படின்னா இன்னும் மூச்சை போட்டேன் நண்பர்களே. எனக்கு வெயிட் ஏறின மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி தான் இருக்குமோ இன்னும் ஒரு பக்கம் தோணிக்கிட்டு இருந்தாலும் வெயிட்டு அப்படியே தான் இருக்காப்புல. அதனால் என்ன பண்ணலான்னு இருக்குன்னா நான் வெயிட் லாஸில் ஃபுல்லாக இறங்கிடலான்னு இருக்கேன் நண்பர்களே. அதான் நண்பர்களே, இந்த பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஐடியா வச்சுக்கின்னு ஊருக்கும் போக முடியாமல் இங்கேயும் இருந்துக்கின்னு ஒன்றும் பண்ண முடியல நண்பர்களே. ரொம்ப பேஜாராக இருக்குது. அதான் என்ன பண்ணலான்னா இப்போ ரன்னிங்லேயே நம்ம டயட்டை பக்காவாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டுருக்கேன். ரன்னிங்கை பக்காவாக ஓட முடியல நண்பர்களே. கால் வேறு வலிக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரு பக்கத்துலேருந்து பிரச்சனை வரலாம், சுற்றி வருது நண்பர்களே பிரச்சனை. லாஸ்ட்டு ஒரு 4-5 மாதமாக மனசு என் பக்கமே இல்லை நண்பர்களே. அது பாட்டும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. மன உளைச்சலாகவே இருக்குது. ரன்னிங் போனால் மனசு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. பாடியோ ஒரு மாதிரி வெயிட்டை குறைக்கணுங்கிற மைண்ட் செட்டு ஓடிட்டு தான் இருக்குது. நான் பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை நண்பர்களே. என்ன பண்ணலாம்? பக்காவாக குறைச்சிடலான் இருக்கேன். நீ என்ன சொல்கிறீங்க? ஒரு 10 kg வச்சேன்னா 60-64 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுவேன். அதுலேருந்து நம்ம வெயிட்டை மஜாவாக ஏற்றிடலாம், மசில்ஸை க்ரோத் பண்ணலாம் ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். இங்கேன்ட்டு வெயிட்டை மட்டும் குறைச்சிட்டு போயிட்டு ஊரில் போய் மசில்ஸு க்ரோத் பண்ணிடலான்னு இருக்கேன் நண்பர்களே. சரி, கதைனா விடுங்க. ரூமுக்கு வந்தேன். கடையிலலாம் போய் கருப்பு காப்பி குடிக்கிறதா இல்லை. ஏன்னா பட்ஜெட் ரொம்ப தாண்டி போகுது. 60-70 ரூபா ஆயிடுது நமக்கு ஒரு டைம். இப்போ கருப்பு காப்பி குடிக்க போனால் நம்ம ஒரு 6-7 டைம் போகிறோம். ஸோ ஏறின்ட்டு ஒரு கெட்டியில் தான் வாங்கிட்டு உங்களுக்கு தான் சொல்லிட்டேன்ல. அப்படியே ரூம்லேயே கருப்பு காப்பி காலிலே வந்து பசங்க கூட போட்டு குடிச்சேன். அப்புறம் சும்மா போட்டு குடிக்க வேண்டியதான், நம்மள்ட்ட தான் கெட்டில் இருக்குல்ல அப்படின்ட்டு கருப்பு காப்பி குடிச்சிட்டு நேராக போய் ஒரு கூழை குடித்தேன். அக்கா கொடுக்குற கூழ் கொப்பூரானே ஒரு செம்பு நண்பர்களே. வயிறு ஃபுல்லாகிடுது. மிச்சம் வச்சிடலாம் அந்தளவு இருக்குது. ரிட்டன் வந்தால் பசங்க எப்பொழுதும் போல் செஸ் தான் விளாட்றாங்க. நம்மளும் ஓரமாக உட்காந்துன்னு கலாச்சின்னு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம டீமனா அழிச்சின்னு போயிட்டேன் நண்பர்களே. நான் தான் ரூமில் கருப்பு காப்பி குடித்தாலும் கடையில் குடிக்கிற டீ ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் தான் நண்பர்களே. சரி, கருப்பு காப்பியை குடிச்சு நாளை முடிச்சுக்கிறேன். நாளை வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய்.